இப்போ சோழர்களுடைய ஆட்சி காலம் பற்றி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பாடநூலில் அதை பற்றி கொடுக்கறது கிடையாது. அப்போ சோழர்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னே நமக்கு தெரியாது. சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அடிப்படை அழகு, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகுங்கிறது கிராமம். அடிப்படை அழகாக இருந்த அந்த சின்ன ஊருங்கிற அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறப்போ, இந்த விளக்கத்தை வந்து நான் சொன்னேன்னா சில பேர் மன்னர் தமிழ் தேசியவாதி, அவர் விருப்பத்துக்கு சொல்லிட்டார் அப்படின்னு மாற்றி சொல்லலாம். திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தவர். நீலகண்ட சாஸ்திரி வந்துட்டு ஒரு தெலுங்கு பிராமணர். தெலுங்கும் பிராமணியமும் சேர்ந்தா திராவிடம் வரும் இல்லைங்களா? நீலகண்ட சாஸ்திரியார் ஊருங்கிறது எப்படிப்பட்டதுன்றதை என்ன எழுதுகிறாருன்னா, சுயாட்சி பெற்ற ஊர் என்பது அரசினுடைய ஒரு அங்கம் என்று எழுதுகிறார். சுயாட்சி பெற்ற, குறித்து வைத்துக்கொள்ள நண்பர்களே, சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மாநிலம் அல்ல, நாடு அல்ல, மாவட்டம் அல்ல, ஒரு ஊர் கூட சுயாட்சியை பெற்றிருந்தது.